பிரதமர் அவர்கள் ராமேஸ்வரம் வந்து பாம்பன் பாலத்தை திறந்து வச்சுட்டு அவர் பேசின விஷயங்களில் தமிழகத்துக்கு மத்திய அரசு என்னவெல்லாம் செஞ்சுருக்கு, 10 வருடங்களில் நாங்கள் என்னவெல்லாம் கொடுத்துருக்கோம், ரயில்வே துறைக்கு இவ்வளவு நிதி கொடுத்துருக்கோம், இவ்வளவு பேருக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருக்கோம், முத்ரா கடன் கொடுத்துருக்கோம், குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்கோம், காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விடவும் அதிக அளவு நிதியை வந்து நாங்கள் தமிழகத்துக்கு கொடுத்துருக்கோம், ஆனாலும் இங்கே வந்து சில பேர் அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு பிரதமர் பேசினார். பிரதமர் பேசின அந்த விஷயத்தை பற்றி டிவியில் விவாதம் நடந்தது. அன்று இரவே நடந்தது, முந்தானேத்து. அதில் வந்து News7 தொலைக்காட்சியுடைய விவாதத்தை பார்க்க நேர்ந்தது. ஒரு சின்ன கிளிப்பிங் பார்க்க நேர்ந்த போது அதை பார்த்த உடனே எனக்கு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு ரத்த கொதிப்பே வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, ஜீவ சகாப்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் அந்த விவாதத்தில் பேசுகிறார். உங்களுக்கே தெரியும், பத்திரிகையாளர்னால் கண்டிப்பாக வந்து திமுக ஆதரவாளராக தான் இருப்பார் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த ஜீவ சகாப்தம் அப்படிங்கிறவரும் வந்து பக்காவான திமுக ஆதரவாளர், ஆனால் பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில் அந்த விவாதத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. இவர் என்ன பேசினார் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். 10 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு 3 மடங்கு நிதி ஒதுக்கியும் சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற பிரதமரின் பேச்சை எப்படி புரிஞ்சுக்கிறது? பிரதமரின் பேச்சு வந்து உண்மைக்கு சற்றும் பக்கத்தில் இல்லாதது ஒன்று, கொஞ்சம் கூட அது உண்மை இல்லாத ஒன்று. இதே தான் எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் சீதாராமன் அவர்களும் மனசாட்சி இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. உண்மைக்கு சற்றும் பொருத்தம் இல்லாதது. அது இல்லாமல் நிதியமைச்சர் சொன்னது என்ன, மனசாட்சியே இல்லாமல் நிதியமைச்சர் சொன்னாங்களாமா. எப்படி? இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். எப்பவுமே இந்த மாதிரி விவாத நிகழ்ச்சிகளில் இல்லை திமுகவினர் பேசும்போது அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதுதான் மிக மிக முக்கியம். அதுதான் வந்து மக்கள் மத்தியில் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும். நம்ம அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறது இல்லை, ஏன்னா அதுதான் வந்து அரசியல். உதாரணத்துக்கு தமிழக முதல்வர் நேற்று வந்து இந்த கேஸ் சிலிண்டர் விலையை 50 ரூபாய் ஏற்றினதுக்கு வந்து எப்படியெல்லாம் குதிக்கிறாங்கன்னு பாருங்க. வீடுகளில் அடுப்பறிய வேண்டுமா அல்லது வயிறு எறிய வேண்டுமா, இதெல்லாம் வந்து எப்படி மக்களை தூண்டிவிடும் அப்படிங்கிறத பாருங்க. ஆனால் இவங்க வந்து மின்சார கட்டணம் உயர்த்துவாங்க, சொத்து வரியை உயர்த்துவாங்க, பால் விலையை உயர்த்துவாங்க. அப்பெல்லாம் வந்து நம்ம பேசாமல் இருக்கணும், எதுவும் பேசக்கூடாது. அதுதான் வித்தியாசம். ஆனால் இவர்கள் யாருமே பாருங்க ரெக்கார்டோடு பேச மாட்டாங்க, புள்ளி விவரங்களோட பேச மாட்டாங்க, தரவுகளோடு பேச மாட்டாங்க, என்ன செஞ்சுருக்கோம் என்ன நடந்திருக்குன்னு பேச மாட்டாங்க. முத்ரா திட்டத்துக்கு இவ்வளோ தந்துட்டோம், ரயில்வே திட்டத்துக்கு 3 மடங்கு செஞ்சுட்டோம், இப்போ கடந்த 10 வருஷமாக இவ்வளோ செஞ்சுருக்கோம், இவ்வளோ செஞ்சுருக்கீங்கன்னா என்ன செஞ்சுருக்கீங்க? ரயில்வே பட்ஜெட்டையே ஒழிச்சிட்டு தமிழ்நாட்டுக்கு நாங்கள் ரயில்வேக்கு இவ்வளோ செஞ்சுருக்கோம்னு இவங்க சொல்கிறதெல்லாம் ஏதாவது யதார்த்தத்தில் எதுவுமே உண்மை கிடையாது. ஏன் 2014க்கு முன்னாடி எப்படி ஒவ்வொரு ஆண்டும் ரயில்வே பட்ஜெட்டுக்கு செலவினம் செய்தார்களோ அதை விடவும் 7 மடங்கு அதிகம் பாஜக செய்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் இருந்தா நம்ம யதார்த்தத்திலே பார்ப்போங்க. தமிழ்நாட்டு ரயில்வே பயணங்கள் வட இந்திய ரயில்வே பயணம் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறுறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்துகிட்டு இருக்குன்னா இங்க மக்களுக்கு அதுக்கான போதுமான வசதியை இது செஞ்சு தரலைங்கிறதா உண்மை. நாங்க 7,000-6,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கோம், ஆனா 2014க்கு முன்னாடி 900 கோடி தான் ஒதுக்கப்பட்டுச்சு. அதாவது இவங்க எல்லாமே 19 ரூபாய் இவ்வளவு செஞ்சிருக்கோங்கிறாங்க, முத்ராலேருந்து எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு இப்போ இவங்க சொல்ற மாதிரி வீடு இல்லாதவர்களுக்கு எல்லாம் வீடு தமிழ்நாட்டில் இவங்க செஞ்சு தந்திருக்காங்கன்னா இந்த 10 வருஷத்துல நமக்கு தெரிஞ்ச 10 பேர்ல ஒரு 2 பேராவது அதில் பயன்பட்டு இருக்க மாட்டாங்களா? இது எல்லாமே இவங்க சொல்லுகின்ற 19 கணக்கு. நீங்க டீட்டெயிலோட பாருங்க. அதாவது நெறியாளர் தெளிவாக சொல்கிறாரு, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகளில் 900 கோடி தான் கொடுக்கப்பட்டது, பாஜகவின் ஆட்சி காலத்தில் 6,000 கோடிக்கு மேலே தமிழகத்திற்கு ரயில்வே திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு டேட்டாவோட சொல்கிறாரே அப்படின்னு கேட்டதுக்கப்புறமும் அந்த ஜீவசகாப்தம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்க எல்லாமே பொதுவாக சொல்கிறாங்க, எந்த விதமான சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. பிரதமர் குறிப்பிட்டது தான் டேட்டா, இவர் சொல்றது குற்றச்சாட்டு தான் பொதுவானது. ஆனால் அதை அப்படியே திருப்பி போட்டு பிரதமர் பொதுவாக சொல்றாரு, இவர் டேட்டாவோட பேசுறாராமா. டேட்டான்னா என்னன்னாவது இந்த ஆளுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியல. காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விடவும் 7 மடங்கு அதிகமான நிதி தமிழகத்திற்கு ரயில்வேக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது டேட்டா இல்லையாமா. 6,000 கோடிக்கு மேலே கொடுத்துருக்கோம் அப்படின்னு பிரதமர் சொல்றாரு, அது டேட்டா இல்லையாமா. தமிழகம் முழுவதும் பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் 12.5 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பிரதமர் சொல்றாரு, அதுக்கு பேர் டேட்டா இல்லையாமா. கிட்டத்தட்ட 89 லட்சம் குடிநீர் இணைப்புகள் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றது டேட்டா இல்லையாமா.
முத்ரா கடன் இத்தனாயிரம் கோடி நாங்கள் முத்ரா கடன் கொடுத்துருக்கோம், இத்தனை பேர் பயன்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறதும் டேட்டா இல்லையாமா. இது எல்லாம் டேட்டா இல்லை அப்படின்னா வேற என்னதான் டேட்டா? மத்திய அரசை பார்த்து நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? தமிழகத்திற்கு 10 ஆண்டா நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறீங்க. அப்போ மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நாங்கள் இந்த லிஸ்டெல்லாம் கொடுத்து நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், நாங்கள் வந்து வீடு கட்டி கொடுத்துருக்கோம், கழிப்பறை கட்டி கொடுத்துருக்கோம், குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்கோம், கேஸ் சிலிண்டர் கொடுத்துருக்கோம், முத்ரா கடன் திட்டத்தில் கொடுத்துருக்கோம், நடைபாதை சாலை வியாபாரிகளுக்கு வந்து லோன் கொடுத்துருக்கோம், ரயில்வே திட்டங்களுக்கு கொடுத்துருக்கோம், ப்ளஸ் உள்கட்டமைப்புகளுக்கு 41,000 கிலோமீட்டருக்கு வந்து நாங்கள் இங்கே ரோடு போட்டிருக்கோம். இது எல்லாமே வந்து டேட்டாவோடு தான் சொல்கிறாங்க. இத்தனை ஆயிரம் கோடி, இத்தனை கிலோமீட்டர், இத்தனை பயனாளிகள், எல்லாமே டேட்டா. அதை நீங்கள் மறுக்கிறீங்களா? மறுக்கிற போது நீங்கள் குற்றச்சாட்டு எப்படி சொல்லணும்? ஃபஸ்ட்டு, பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 12.5 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாஜக சொல்லுதா? நீங்கள் அதை மறுங்க. சார் 12.5 லட்சம் இல்லை, நீங்கள் 10 லட்சம் வீடு தான் கட்டி கொடுத்துருக்கீங்க, அப்போ மீதி 2.5 லட்சம் வீடு எங்கே? அந்த மாதிரி டேட்டாவே இல்லை. இதுதான் குற்றச்சாட்டு. முத்ரா கடன் இத்தனை பேருக்கு கொடுத்துருக்கோம், இத்தனாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை மறுங்க. அதை மறுக்கிற போது அதற்கு இன்னொரு டேட்டா நீங்கள் சொல்லணும். சார் இல்லை நீங்கள் வந்து 5,000 கோடின்னு சொல்கிறீங்க, இல்லை 4,000 கோடி தான் வந்திருக்கு, மீதி 1,000 கோடி எங்கேன்னு கேளுங்க. அதில் ஒரு நியாயம் இருக்குது. கழிப்பறைகள் கட்டி கொடுத்துருக்காங்க, 11 லட்சம் கழிப்பறைகள் கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இல்லை 8 லட்சம் தான் வந்திருக்கு, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இந்த டேட்டாக்கள் எதையுமே வந்து ஒத்துக்காமல் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எதுவுமே கிடையாதுங்க, இவங்க பொத்தாம் பொதுவாக சொல்கிறாங்க அப்படிங்கிறார். இவர் இந்த காணொலியில் பேசுகிறபோது சொல்கிறார் இல்லையா, அப்படி இருந்தால் நம்ம கண்ணு முன்னாடி யாராவது வீடு வாங்கியிருக்கணும் இல்லையா, யாராவது பயனாளிகள் இருக்கணும் இல்லையா? அப்போ இவருக்கு தெரியலன்னா யாருமே வந்து வீடு வாங்க முடியாதா? யாருமே வந்து மத்திய அரசோட திட்டத்தில் பயனடைச்சிருக்க மாட்டாங்களா? இதுதான் வந்து இன்னைக்கு திமுகவுடைய நெரேட்டிவாக இருக்குது. பொத்தாம்பொதுவான குற்றச்சாட்டுகள் முதல்வரிலிருந்து திமுகவினருடைய கடைநிலை திமுகவினர் வரைக்கும் யாருமே வந்து ஒரு டேட்டா, ஒரு நம்பரை சொல்கிறதே கிடையாது. உனக்கு நிதி வரலன்னு சொல்கிறியா, எவ்வளவு நிதி வரல அதை சொல்லு அப்படின்னா எவனுமே சொல்ல மாட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ வரி வாங்கிட்டீங்க, ஆனால் நீங்கள் எனக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்கீங்க. எவ்வளோ வரி வாங்கினாங்க, எவ்வளோ வந்திருக்கு? சரி, ஆஸ் பர் ஃபார்முலா எல்லாமே இன்றைக்கி ஃபார்முலா படி தான் வருது. நிதி கமிஷன் ஃபார்முலா இருக்குது, ஜிஎஸ்டி கவுன்சில் ஃபார்முலா இருக்குது. தமிழகத்திலேருந்து எவ்வளோ வரி மத்திய அரசு வாங்கியிருக்காங்க, நிதி கமிஷன் ஃபார்முலா படி, ஜிஎஸ்டி கவுன்சில் ஃபார்முலா படி நம்மளுக்கு எவ்வளவு நிதி பங்கீடு வரணும், எவ்வளவு வந்திருக்கு, இந்த மூணையும் கால்குலேட் பண்ணி இங்கே பாருங்கள், எங்களுக்கு 1 லட்சம் கோடி வர வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்கள், எங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா படி 1 லட்சம் கோடி வந்திருக்கணும், ஆனால் நீங்கள் 80,000 கோடி தான் கொடுத்துருக்கீங்க, மீதி கொடுக்க வேண்டிய 20,000 கோடியை கொடுங்க அப்படின்னு கேட்கறது தானே நியாயம்? அதுதானே குற்றச்சாட்டு. அப்படி தமிழக முதல்வர்லேருந்து நிதியமைச்சர்லேருந்து யாராவது ஒருத்தர் திமுகவிலேருந்து இப்படி பேசியிருக்காங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அதைத்தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. எப்படியா எங்கிருந்துங்க பணம் கொடுக்கணும், என்னங்க பணம் கொடுக்கணும், அதையாவது சொல்லுங்க அப்படின்னு அவங்களும் கதறிட்டு இருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்றாங்க, மனசாட்சியே இல்லாமல் பேசுறதா சொல்றாங்க. ஏன் மனசாட்சியோட பேசுறதா இருந்ததுன்னா நீங்க தான்டா சொல்லணும். இங்க பாருங்க, எனக்கு இவ்வளவு பணம் வரணும்னு சொன்னா தானே வந்து மத்திய அரசு ஏதாவது கொடுக்கும், இல்லை அவங்க மறுப்பாங்க, அப்போதானே அதில் டிஸ்பியூட் கிளம்பும், அதுக்கு மேலே தானே வந்து நீங்கள் கோர்ட்டில் போய் வந்து கேஸ் போடலாம். ஆனால் கடைசி வரைக்கும் இவங்க வந்து எவ்வளோ பணம் வரணுங்கிறதையே சொல்லாமல் இப்படி ஒரு நாடகம் ஆடி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னா இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது? இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பச்சையாக வந்து ஒரு விஷயத்தை பொய்யா பேசியிருக்காரு. இந்த பாட்டில் தான் எனக்கு வந்து ரத்த கொதிப்பே வந்தது. அது என்னங்கிறத நீங்களே கேளுங்க. இல்ல 14வது நிதி பரிந்துரை என்ன சொல்லுது? 41 விழுக்காடு மாநிலங்களுக்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய வரையறையிலேயே எனக்கு அதிகமான முரண்பாடு உண்டு. அந்த வரையறையே தமிழர்களுக்கு எதிரானது, மாநில நலனுக்கு எதிரானது. நான் அது குறித்து அப்புறம் வரேன். குறைந்தபட்சம் நான் ஏற்றுக்கொள்ளாத அந்த நிதி பரிந்துரை கொடுக்கின்ற பெர்சன்டேஜ் இருக்குல்ல, 41%. அப்போ முதலமைச்சராக இருந்த குஜராத் முதலமைச்சராக இருந்த தற்போதைய பிரதமர் மோடி சொன்னது தெரியுமா, இது மிகப்பெரிய அநீதி, மாநிலங்களுக்கு 50% வேணும் அப்படின்னு கேட்டவர் மோடி அவர்கள். ஆனால் அவர் பிரதமர் ஆனவுடனே அவர் செஞ்சது, இதை எதை மறுக்க சொல்லுங்க பார்ப்பது நடக்கவே இல்லைன்னு 33% ஆக்கினாருங்க. 14வது பரிந்துரை நிதி 33%. 41ங்கிறது அநீதின்னு நான் சொல்லலை, ஜீவா சகாப்தன் சொல்லலை, தமிழ்நாடு சொல்லலை, குஜராத் முதல்வராக இருந்த மோடியே சொன்னார், இது என்னங்க அநியாயமா இருக்கு, டெல்லி வந்து மாநிலங்களை வஞ்சிக்குதுன்னு. ஆனா அவர் கையில் அந்த பரிந்துரையை நியமப்படுத்தக்கூடிய நிலை வந்தவனே அவர் என்ன ஆக்குறாருன்னா 41% கொடுத்துக்கிட்டு இருந்ததை 33% ஆக்குறாரு. மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். இது எல்லாமே ரெக்கார்டா இருக்கு.
இல்லை அப்படி அவர் பண்ணவே இல்லை, 41% அவர் கேட்ட மாதிரியே 50% ஆக்கிட்டாருன்னு சொல்லுங்க. இல்லவே இல்லை, வெறும் 41% தான். அதற்கு பிறகு 33%, அதுக்கப்புறம் ஏறவே இல்லை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, 3 மடங்கு பணம்னு ரொம்ப எவ்வளோ அழகாக லாவகமாக நம்ம நிதியமைச்சரும் பிரதமரும் பேசுகிறாங்க. 7 மடங்கு அதிகம், 3 மடங்கு 7 மடங்குங்க. இதை விட வந்து ஒரு பச்சை பொய்யை வந்து யாராலையும் சொல்ல முடியாதுங்க. அதாவது நிதி கமிஷனில் வந்து 41% இருந்ததை 33% மோடி குறைத்தார் அப்படின்னு ஜீவசகாப்தம் சொல்கிறார். உண்மை என்ன தெரியுங்களா, 32% இருந்த நிதி பகிர்வை 42% உயர்த்தியது தான் மோடி. அவருடைய ஆட்சி, பாஜகவுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த நிதி பகிர்வு உயர்ந்தது. உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது நம்மளுடைய நாட்டில் மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் எப்படி வந்து நிதி பகிர்வு நடக்கணும் அப்படிங்கிறத நிதி கமிஷன் தான் வந்து தீர்மானிக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு 5 வருடமும் அடுத்த 5 வருடங்கள் எப்படி வந்து இந்த செயல்பாடுகள் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க தீர்மானிப்பாங்க. அந்த மாதிரி 12வது நிதி கமிஷன், அது வந்து 2005லேருந்து 2010 வரைக்குமானது 12வது நிதி கமிஷன். அந்த நிதி கமிஷனில் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு எவ்வளவு இருந்தது? 30.5. 2005லேருந்து 2010 வரைக்கும் 30.5% தான் மத்திய அரசுலேருந்து நிதி பகிர்வு வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 13வது நிதி கமிஷன் வருது. அது வந்து 2010 to 2015. அதில் வந்து 32% உயர்த்துறாங்க. அதாவது 1.5% அந்த நிதி பகிர்வை உயர்த்துறாங்க. 2014க்கு அப்புறமா மோடி அவர்கள் பிரதமராகிறாரு. அப்போது அதற்கு பிறகு அடுத்ததாக வரக்கூடியது தான் 14வது நிதி கமிஷன். இதில் இவர் குறிப்பிடுறாரு இல்லையா, அந்த 14வது நிதி கமிஷன் பாஜக ஆட்சியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 32% இருந்ததை 42% உயர்த்தியது மோடி. ஆனால் அதை அப்படியே மாற்றி 42% ஏதோ காங்கிரஸ் கொடுத்தா மாதிரியும் அதை வந்து 33% குறைச்ச மாதிரியும் இந்த ஜீவசகாப்தம் அப்படிங்கிற பத்திரிகையாளர் பேசுகிறாரு. பச்சையாக போய் பேசுகிறார். அதையும் வந்து அந்த நெறியாளர் அப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கார். இவ்வளவு கேவலமாக தமிழக மீடியா வந்து இருக்குது அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே என்னால் கோபத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. அட்லீஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாஜகவினராவது வந்து உடனடியாக இதை தடுத்து நிறுத்தி, எப்படிங்க இப்படி சொல்லலாம், மோடி தாங்க உயர்த்தியிருக்காரு அப்படின்னு அந்த இடத்துல அவங்களாவது பேசியிருக்கணுமா வேண்டாமா? அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? மோடி அவர்கள் முதல்வராக இருந்தபோது நிதி பகிர்வுக்காக குரல் கொடுத்தது உண்மை. ஏன்னா அவர் முதல்வராக இருந்தபோது அவருக்கு கிடைத்திருந்தது, குஜராத் மாநில முதல்வராக இருந்தபோது அவருக்கு கிடைத்து கொண்டிருந்தது எவ்வளவு அப்படின்னா 32%. இது பத்தாது, இது வந்து ரொம்ப அநீதி அப்படின்னு மோடி சொன்னார். சரி, மோடி பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா அவர் சொன்ன விஷயங்களை கேட்பாங்கன்னு தெரியாது அவருக்கு. அதனால தானே 10%, 32லேருந்து 42% நிதி பகிர்வை உயர்த்தி கொடுத்தது மோடி. ஆனால் இங்கே உட்காந்து இவர் என்ன சொல்றாரு, ஏங்க ஏற்கனவே இருந்த நிதி பகிர்வை குறைச்சிட்டு எப்படிங்க இவங்க நிதி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கூச்சமே இல்லாமல் கேட்குறாரு. அதையும் இந்த நெறியாளர் வந்து கூச்சமே இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறார். அதில் வந்து பாயிண்ட் வேறு எடுத்து கொடுக்குறாராமா. இல்லை அவங்க வந்து 3 மடங்குன்னு சொல்லலை, 7 மடங்குன்னு சொல்கிறாங்க. 3 மடங்குன்னு சொன்னது நிதி பகிர்வு, 7 மடங்குன்னு சொன்னது ரயில்வே திட்டத்துக்கான நிதி. இந்த இரண்டையும் கிளப் பண்ணி, அதாவது இவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா, பாரத பிரதமர் பொய் சொல்கிறார், பாஜக பொய் சொல்கிறது, இவங்க எதுவுமே செய்யலை அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறது மட்டும்தான் இவங்களுடைய நோக்கம். இப்படி செய்யறதுக்கு தான் வந்து இவங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த நெறியாளருக்கு நிதி பகிர்வு எப்படி நடக்குதுன்னு தெரியாது, யார் வந்து நிதி பகிர்வை முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அந்த உண்மையை வந்து சொல்ல மாட்டாங்க. என்ன நடக்குது இங்கே? எல்லாமே டேட்டா இருக்காமா, எல்லாத்தையுமே வந்து மத்திய அரசு தரவுலேருந்து தான் எடுத்திருக்காராமா. இதை விட வந்து கேவலமான ஒரு பத்திரிகையாளரை வந்து தமிழ்நாட்டில் பார்க்கவே முடியாது. பச்சையாக உட்காந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க. எடுத்து பார்க்க சொல்லுங்கள், சொல்ல சொல்லுங்க. நான் சொல்றதை கூட நீங்க நம்பவே வேண்டாம். 12th ஃபினான்ஸ் கமிஷன், 13th ஃபினான்ஸ் கமிஷன், 14th ஃபினான்ஸ் கமிஷன், 15th ஃபினான்ஸ் கமிஷன், இப்போ அடுத்து வரப்போறது 16th ஃபினான்ஸ் கமிஷன். அதற்கான நிதி கமிஷன் கூட்டம் சென்ற ஆண்டு தான் வந்து சென்னையில் நடந்தது. அந்த நிதி கமிஷன் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு முதல்வர் அவர்கள் பேசியது இருக்கு. அவர் என்ன பேசினாருங்கிறத எடுத்து பாருங்க. இந்த நிதி கமிஷன்ல எல்லாம் மாநில அரசுகளுக்கான பங்குகள் எவ்வளவு அப்படிங்கிறத கூகுள் பண்ணாலே முதல் வரியில வருங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையே வந்து இந்த ஆள்லாம் பொய் சொல்றாங்க அப்படின்னா இதற்கு மேல நம்ம என்ன பேசுறது? எப்படி வந்து இவங்களுக்கு ப்ரூவ் பண்றது?
திமுக வந்து பொய்யிலேயே பிறந்து பொய்யிலே வளர்ந்தது. முதல்வர்லேருந்து அத்தனை பேரும் திமுகவுக்காக பேசுகிற அத்தனை பேரும் பொய்யை தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுவும் இந்த ஆள் சொல்கிற மாதிரி மனசாட்சியே இல்லாமல் பொய் சொல்கிறாங்க. அதுவும் இங்கே வந்து மீடியா நெறியாளர் அப்படின்னு உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருமே வந்து திமுகவிட்ட காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறவங்க. இல்லாட்ட இப்படி உட்காந்து வேடிக்கை பார்ப்பார் அந்த நெறியாளர்? நெறியாளருக்கு முதல்ல தெரிய வேண்டாமா? அது பேசுறவங்க தவறான தகவல் சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே பாஞ்சு தடுக்க வேண்டாமா? இல்லைங்க நீங்க சொல்றது தப்பு, இதுதான் வந்து உண்மை அப்படின்னா சொல்ல வேண்டாமா? அதை விட்டுட்டு அந்த ஆளுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. இதற்கு பேர் தான் நெறியாளரா? இதற்கு பேர் தான் மீடியாவா? இப்படி ஒரு பொய்யான தகவலை நியூஸ் 7 தொலைக்காட்சி பதிவு செய்ததை தவறு என்று அவங்களே வந்து மறுபடியும் வருத்தம் தெரிவிக்கணும், இல்லை மன்னிப்பு கேட்கணும். அந்த மாதிரி ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லணும். நன்றி.